ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் 3 மாணவர்களுக்கான ஒரு காலேஜ் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கோயம்புத்தூர் ஜோன் அண்ட் சென்னை ஜோன் லிஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மாணவர்கள் வந்து அதிக செலக்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜோன் தான். என்ன காரணம் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே சொல்லியிருக்கோம், நிறைய ஐடி கம்பெனிஸும் சரி, நிறைய பிளேஸ்மெண்ட்ஸும் சரி, எல்லாமே வந்து அந்த மாதிரி காலேஜில் வர்றது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் பெரும்பாலும் மாணவர்கள் இந்த லோ கட் ஆஃப் மாணவர்கள் கோயம்புத்தூர் சென்னையில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன், சவுத்தை விட. ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஜினியரிங் வீடியோ வந்து கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமும் வரும், தயவுசெய்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் வச்சுருக்கேன். என்னென்னா நேம்ஸில் எங்கள் டீம் இருக்காங்க, டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. என்னென்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்னாலே எல்லா காலையும் பேச முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தயவு செய்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி எங்கிட்ட பேசுகிற மாதிரி, ஸோ ஒருத்தரோட பேர் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அந்த பேர்களுக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஜோன் பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ அஸ்வின் எஸ்ன்னு போட்டிருப்பேன், அவங்களுக்கு நீங்கள் வந்து கோயம்புத்தூர் லோ ஃபீஸ் காலேஜ் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து கரண் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் காலேஜஸில் பெரும்பாலும் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ சென்னை அண்ட் கோயம்புத்தூர் 7.5 ரிசர்வேஷன் அபிஷேக்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் சென்னை ஜோன் முழுசாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பெரும்பாலும் இவருக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சரிங்க, பாலுங்கிறவர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே வந்து என்னுடைய டீம்மேட்ஸ் தான், எங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ எங்கிட்ட நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் சாய்ஸ் ஆர்டரை சென்ட் பண்ணும்போது கட் ஆஃப் கம்யூனிட்டி உங்கள் பேரை சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து ஈஸியாக பார்க்க முடியும், அவங்களாலையும் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ லோ ஃபீஸ் காலேஜ் என்ன, எங்களுக்கு என்ன படிக்கணும், ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜில் படிக்கணும், இந்த மாதிரி நிறைய தவிச்சிருக்கிறவங்களுக்கு கால்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல சாய்ஸ் பண்ணி லிஸ்ட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணி தருவோம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் ஐடி பாஸ்வேர்டு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஆனால் ஐடி பாஸ்வேர்டு எங்கிட்ட ஷேர் பண்ணி நிறைய பேர் பண்ணுறாங்க, அது தவறான விஷயந்தான். பட் ஆனால் இருந்தாலும் நம்பிக்கையின் பேரில் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு ஓகேனா ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க, நான் வேணால் பண்ணித்தரேன், தட்ஸ் இட். பட் அது பர்சனலி நோ இஷ்யூஸ் எங்கிட்ட பண்ணுறதுனால. ஸோ எனிவே நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். என்னென்னா வந்து இந்த கோயம்புத்தூர் ஜோனும் இந்த சென்னை ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டாப் கல்லூரிகளில் சீட் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சிஎஸ்சி மாதிரி கோர்சஸும் இசி மாதிரி கோர்சஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, வேகன்சிஸ் பார்த்துருப்பீங்க. அந்த டயர் 2 டயர் 3லே முடிஞ்சிச்சு. ஸோ உதாரணத்துக்கு இங்கே வந்து பாருங்கள், இப்போ சென்னை ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு முடிஞ்சு. பிசிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸும் இல்லை, இசியும் இல்லை, விஎல்எஸ்ஏ தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், பயோமெடிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ் தான் இருக்குது. ஸோ இதுலேயே முடிஞ்சிருச்சுன்னா அப்போ நினச்சி பாருங்கள், மேலே உள்ள டயர் 1 கல்லூரி, டயர் 2 கல்லூரி, டயர் 3 கல்லூரி சுத்தமாக சீட் இருக்காது. எஸ்சி எஸ்டிக்கு வேணும்னால் மெக்கானிக்கல், சிவில் ட்ரிபிள் இ, மெக்கட்ரானிக்ஸ் இந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸ் ஏதாவது இருக்கலாம். இது நான் பெரும்பாலும் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன். தயவு செய்து இன்றைக்கி 2வது நாளில் இருக்கோம், நாளைக்கு 3வது நாள், இப்போவாவது சுதாரிச்சுக்கோங்க, கரெக்டாக யோசிச்சு பண்ணுங்கள். நாளைக்கு 3 மணி முடி நீங்கள் டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. ஏன் 3 மணின்னு சொல்கிறேன்னா சர்வர் இஷ்யூஸ் வரலாம், அதனால் ஒரு 3 மணி முடி டைம் எடுத்து நீங்கள் வந்து 3 மணிக்கு லாக் பண்ணால் போதும். நான் சொன்ன மாதிரி தான், தயவு செய்து சாய்ஸ் லாக்கை கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஏன்னா பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னா கடைசி நிமிஷத்தில் யார் வேணாலும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் லாக்கை பண்ணிவிடுங்க, அதுதான் நல்லது. ஒரு 3 மணிக்கு நாளைக்கு முடி டைம் எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சென்னை ஜோன் லிஸ்ட்டு நான் போட்டிருக்கேன். இந்த காலேஜில் மிஸ் பண்ண வேண்டாம். ஏன் நான் சொல்கிறேன்னா ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒன்று நீங்கள் படிக்கிறதுக்கு பதிலாக இது ஒரு லோ காலேஜஸ் ஃபீஸு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கல்லூரிகள் நம்பி போய் படிக்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த சென்னை ஜோன்லையும் கோயம்புத்தூர் ஜோன்லையும் நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறத லோ கட் ஆஃப் மாணவர்கள் மெயின்லி 130 கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக டார்கெட் பண்ணலாம். இந்த 130க்கு மேலே இருக்கிறவங்க பெருசாக எவ்வளோ பேர் இருப்பீங்க, ஒரு 20,000 15,000 மெம்பர்ஸ் தான் இருப்பீங்க. பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரை பண்ணுறீங்களா, ஓகே ட்ரை பண்ணுங்கள். பட் அலைடு கோர்சஸும் பாருங்கள், அதாவது ஏடிஎஸ், ஏஎம்எல் அதுவும் பாருங்கள். அண்ட் இசி கோர்சஸும் பாருங்கள் நல்ல கல்லூரிகளில். அண்ட் டயர் 5 வரைக்குமே பாருங்கள். வேறு வழி இல்லை, மேலெல்லாம் சீட்டு முடிஞ்சு. நீங்கள் கம்ப்யூட்டர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 95 கட் ஆஃப் 100 கட் ஆஃப்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சில கல்லூரிகளில், சில இல்லை இந்த கல்லூரிகளே கிடைக்காது, புரியுதுங்களா? ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே ட்ரை பண்ணாமல் அடுத்தது அந்த சர்க்யூட் பிரான்ச்சஸ் அண்டு கோர் பிரான்ச்சஸை ட்ரை பண்ணுறது நல்ல விஷயம், சரிங்களா? ஸோ அதனால் இந்த காலேஜ் எல்லாமே நீங்கள் வைக்கிறதுனால இதில் சீட்டும் இருக்குது, சரிங்களா? ஸோ 1126 இது எந்த ஆர்டருமே கிடையாது, நீங்கள் எந்த ஆர்டர் வேணாலும் வச்சுக்கலாம். பட் உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரோ நீங்கள் வச்சுக்கணும், ஆர்டர் படியில் வைக்கல. இந்த காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னேன். 1126 ஜேஎன்என், 1431 நியூ பிரின்ஸ் பவானி, 1452 பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. ஸோ இது வேறு வெங்கடேஸ்வரா, சரிங்களா? 1322 தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன், இது எல்லாமே அட்டானமஸ் தான்.
1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி, 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன். இதெல்லாம் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸே முடிஞ்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸு ஈஸியெல்லாம் முடிஞ்சு. ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் வேணும்னா ஏதாவது இருக்கும். அது மெயின்லி எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு இருக்குது சீட்டு. 1405 தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன், 1407 சார் இது வெறும் தனலக்ஷ்மி காஞ்சிபுரம், 1407 ஜிகேஎம், 1437 ரேஸ், 1222 பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 1319 தங்கவேலு, 1318 டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 1424 தனிஷ் அகமத், 1110 பத்யூஷா, 1127 சென்ட் பீட்டர்ஸ், 1225 லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுலேயுமே சீட்டு முடிஞ்சு. 1420 தாகூர், 1123 கோஜன், 1301 முகமது சத்தாக். இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஆர்டர் வைஸ் நான் இங்கே வைக்கல, நீங்கள் ஆர்டர் படுத்திக்கோங்க. ஆர்டர் வைஸ் வைக்கணும் எப்படி சார் வைக்கிறது அப்படின்னா, அட்டானமஸ் கல்லூரியில் மேலே வச்சுருங்க, நான் அட்டானமஸ்லாம் கொஞ்சம் கீழே வச்சுருங்க, அவ்வளோதான். மித்தபடி உங்கள் விருப்பம் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோ கட் ஆஃப் மாணவர்களுக்காக போட்டது, சரிங்களா? நீங்கள் இன்னும் கொஞ்சம் 130க்கு மேலாம் இருக்கீங்கன்னா இதுக்கு மேலே இருக்க கல்லூரிகள்லாம் பாருங்கள். டயர் 3, டயர் 2, டயர் 4 கல்லூரிகள்லாம் பாருங்கள். நான் ஆல்ரெடி லிஸ்ட்டு கொடுத்துட்டேன், ஒரு 180 கல்லூரின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேக்கன்சி லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் இருக்கும். நம்ம வீடியோவில் போய் பாருங்கள், நம்ம சேனலில் போய். ஸோ கோயம்புத்தூர் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. 2708 இந்துஸ்தான், 2715 நந்தா ஈரோடு மாவட்டம், 2357 விஎஸ்பி கோயம்புத்தூர். இதுலேயுமே சீட்டு முடிஞ்சு, பட் மெக்கானிக்கல் சிவில் அந்த மாதிரி தான் இருக்குது. 2704 சிஐஇடியில் மெக்கட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் சிவில் தான் இருக்குது. 2762 ஜான்சன், 2740 இந்துஸ்தான் டெக்கு இந்துஸ்தானோட செகண்ட் கேம்பஸ், 2769 ஜேசிடி, 2745 கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 2731 ஆர்விஎஸ்ல 2 இன்ஸ்டியூஷன் இருக்குது. 2721 தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 2768 பார்க்கு, 2744 ஆதித்யா, 2349 தானிஷ் அகமத். தானிஷ் அகமத் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் சொல்லியிருக்கேன். 2732 இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 2772 சிஎம்எஸ், 2776 ஆர்விஎஸ், 2729 நேரு, 2763 அக்ஷயா. நேருவில் சீட் ஆல்ரெடி ஓரளவுக்கு முடிஞ்சு போச்சு, பிசி கோசிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2360 சுகுணா, 2755 நேருவில் 2 கேம்பஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரெண்டுலேயுமே முடிஞ்சிருச்சு ஆல் ஓவர், பாருங்கள் இருக்கான்னு. 2367 அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 2770 ஸ்டடி வேர்ல்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஷனில் நீங்கள் லோ கட் ஆஃபாக இருந்தால் தாராளமாக லோ ஃபீஸ் காலேஜ் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வைக்கலாம். இது எல்லாமே தாராளமாக வைக்கலாம். இன்னும் இருக்குது லிஸ்ட்டு. ஸோ கோயம்புத்தூர் ஜோனில் கண்டிப்பாக இது பார்க்க வேண்டிய காலேஜ். சிலதெல்லாம் அட்டானமஸ் காலேஜ். ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸ்ரீ சாய் ரங்கநாதன் 2737 இந்த வருஷம் அட்டானமஸ் ஆன காலேஜ். 2761 யூஐடி யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த வருஷம் அட்டானமஸ் ஆன காலேஜ். 2743 தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன், 2749 ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 2673 ஸ்ரீ சக்தி காரமடை. இதிலே ஆல்மோஸ்ட் ஓவர் தான். 2650 கிரைஸ்ட் கிங். ஸோ இது எல்லாமே கோயம்புத்தூர் ஜோனில் பார்க்கக்கூடிய ஒரு காலேஜ். நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் போய் படிக்கிற, கோயம்புத்தூர் சென்னையில் இந்த மாதிரி காலேஜில் போய் படிக்கிறது எவ்வளோ பெட்டர். ஸோ ஓரளவுக்காவது எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ தயவு செய்து இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டாக பண்ணுற வழியை பாருங்கள். லோ கட் ஆஃப் மாணவர்கள் இந்த காலேஜஸ் எல்லாமே கீழேயாவது வச்சுக்கோங்க. ஆனால் நான் சொன்ன அட்டானமஸ் கல்லூரியெல்லாம் பெரும்பாலும் நல்ல கல்லூரிகள், நீங்கள் மேலேயே கூட தைரியமாக வச்சுக்கலாம், சரிங்களா? சரி, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி இந்த காலை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இங்கே கால் லிஸ்ட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா அந்த காலுக்கு நீங்கள் நம்பருக்கு வந்து கூப்பிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரு சென்னை பார்க்குறீங்கன்னா ஒரு நம்பர், கோயம்புத்தூர் பார்க்குறீங்க, ஏன் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கும் லைன் கிடைக்கணுங்கிறனால தான் இப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணி போட்டிருக்குது. கண்டிப்பாக நம்ம டீம் உங்களுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்னாலும் சரி, சாய்ஸ் ஆர்டர் அனுப்பினாலும் சரி, நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ தயவு செய்து கால் பண்ணுங்கள், தவறுதலாக பண்ணி உங்கள் வாழ்க்கையை அழிச்சிக்காதீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நம்ம மத்தியானத்துக்கு மேலே ஒரு லைவ் வருவோம். கண்டிப்பாக என்ன நடந்துட்டுருக்குன்னு பேசுவோம். நிறைய தவறுகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை சுட்டி காட்டுவோம். அதெல்லாமே நம்ம வந்து டிஸ்பிளேல போட்டு காட்டுவோம். மேற்கொண்டு ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் தவறு பண்ணிடுறேன். தேங்க்யூ.